ஹலோ கைஸ். தினமும் நாம் குளிப்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோலத்தான் இந்த சூரிய குளியலும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வாரத்திற்கு சூரிய ஒளி உங்கள் மீது படாமல் இருந்தால் என்னவாகும்? நாம் அன்றாடம் இந்த சூரிய ஒளியை எப்படி பயன்படுத்தி வருகிறோம்? மொட்டை மாடியில் துணியை காய வைக்கவோ, வத்தல் காய வைக்கவோ அல்லது சோலார் எனர்ஜியாகவோ இப்படி பல்வேறு வகையில் பயன்படுத்திக்கிட்டு வரோம் இல்லையா? இதை கொஞ்சம் மாற்றி பயன்படுத்தலாமா? அதாவது நம்முடைய ஹெல்த்துக்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் கொஞ்சம் பயன்படுத்தலாமா? இந்த சூரிய ஒளிக்கும் நம்மளுடைய மனநிலைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த சூரிய ஒளிக்கும் உங்கள் உடம்புல உற்பத்தியாகும் சுகர் லெவலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த சூரிய ஒளிக்கும் உங்கள் வீட்டில் உள்ள சிறு குழந்தைகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதோடு மட்டுமல்லைங்க, ஆண்களுக்கு சுரக்கும் ஆண்மைத்தன்மைக்கும் சூரிய ஒளிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இப்படி சூரிய ஒளி நம்முடைய வாழ்க்கையில் பல வகையில் பல நன்மைகளை செய்து வருதுங்க. அப்படிப்பட்ட சூரிய ஒளி உங்கள் உடல் மீது ஒரு வாரம் படாமல் இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும்? அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நாம் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இன்றைக்கான ரொம்ப முக்கியமான வீடியோவை கடைசி வரை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, தினமும் குளிப்பது எப்படி அவசியமோ அதுபோல தான் இந்த சூரிய குளியலும். தினமும் காலையில் குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் முதல் 10 நிமிடங்கள் வரை சூரிய ஒளியில் நிற்பதால் முகப்பரு, தோல் அரிப்பு, மஞ்சள் காமாலை, சரும தடிப்பு அழற்சி மற்றும் பூஞ்சை சரும தொற்றுநோய்கள் முதலிய எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வராதுங்க. நம்பர் 2, சிறு குழந்தைகளை தினமும் 15 நிமிடங்கள் சூரிய ஒளியில் வைத்திருந்தால் போதும். அது அவர்களுக்கு பல்வேறு நன்மைகளை வாரி வழங்குகிறது. நம்பர் 3, சில பேருக்கு காலையில் எழுந்திருக்கவே முடியலைங்க, உடம்பெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் சோர்வாக இருக்குது இப்படின்னு பலர் புலம்புவதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? காரணம், இவர்களுக்கு வைட்டமின் டி பற்றாக்குறை. இதன் தினசரி தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு 2000 IU, சிறியவங்களுக்கு 400 முதல் 1000 IU. காலை நேரத்தில் வெற்று உடம்புடன் வெயிலில் நின்றால் 20,000 IU வைட்டமின் டி உங்களுக்கு கிடைக்குங்க. நம்பர் 4, இன்சுலின் உற்பத்தியில் வைட்டமின் டி மிக முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க. எப்போ உங்களுக்கு வைட்டமின் டி குறைய ஆரம்பிக்குதோ அப்போ இன்சுலின் பற்றாக்குறையும் ஆரம்பிக்கிறது. இது டைப் 2 நீரிழிவு நோயை ஏற்படுத்துகிறது. தினமும் சூரிய ஒளியில் நிற்பதால் உங்கள் உடலுக்கு வைட்டமின் டி கிடைக்கப்பெற்று அதன் மூலம் இன்சுலின் உற்பத்தியை தூண்டி டைப் 2 நீரிழிவு நோயிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம். அதோடு மட்டுமல்லாமல் பார்வை திறனை அதிகரிக்கவும், இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை பெருக்கவும், இரத்த சோகையை தவிர்க்கவும் இப்படி பல வகையில் சூரிய ஒளி நமக்கு உதவி செய்கிறதுங்க. நம்பர் 5, இப்போது சூரிய ஒளியில் நிற்க சரியான நேரம் என்னவென்று கேட்டிங்க அப்படின்னா காலை 6 to 8 மணி. அதே மாதிரி ஈவினிங் 4:30 to 6 மணி வரை. இந்த நேரத்தில் கிடைக்கும் இதமான செந்நிற வெயிலை நம் உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானதுங்க. நம்பர் 6, இந்த சூரிய ஒளி நம் மீது படும் பொழுது உடலில் உள்ள கொழுப்பு வைட்டமின் டியாக மாற்றப்படுகிறது. இந்த வைட்டமின் டி சத்து தாங்க நம் உட்கொள்ளும் உணவிலிருந்து கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களை நம் உடல் கிரகித்து கொள்ள உதவி செய்கிறது. நம்பர் 7, வைட்டமின் டி உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் நன்மை பயக்கிறது இல்லையா? எலும்பு மற்றும் தசை ஆரோக்கியம் அதிகரிப்பு, இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துவது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குதல், இரத்த நாளங்களின் ஆரோக்கியம், மூளை சுறுசுறுப்பாக இருக்க, இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க, அதோடு மட்டுமில்லாமல் குழந்தைகளுக்கு ஏற்படும் ரிக்கட்ஸ் மற்றும் பெரியவர்களுக்கு ஏற்படும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு நோய்கள் வராமலும் பாதுகாக்கிறதுங்க. நம்பர் 8, நம் தூக்கத்திற்கு மிக முக்கிய தேவையான மெலட்டோனின் என்னும் ஹார்மோனின் உற்பத்தியை அதிகரித்து இரவில் நல்ல தூக்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. நம்பர் 9, கண் பார்வை கோளாறு, கண் பார்வை பிரச்சனை போன்றவற்றை வராமல் தடுக்கவும் செய்கிறது. இதனால்தான் பிறந்த குழந்தைகளை முதல் 1 மாதத்திற்கு சூரிய ஒளியில் மருத்துவர்கள் காட்ட வேண்டும் என்கிறார்கள்.
அதைவிட முக்கியமாக தினமும் 1 மணி நேரம் சூரிய ஒளியில் பொழுதை கழிக்கும் குழந்தைகளுக்கு கிட்ட பார்வை பிரச்சனை வருவது குறையும் என்று குயின்ஸ்லாந்து ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். நம்பர் 10, ஆண்களுக்கு சுரக்கும் ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோனின் சுரப்பை அதிகரித்து ஆண்மை தன்மையை அதிகரிக்கிறது. சூரிய ஒளி சருமத்தில் படுவதால் செரட்டோனின் சுரப்பியின் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் நம்முடைய நரம்பு மண்டலம் பலம் பெறுகிறது. மேலும் சரும புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் வராமல் தடுக்கவும் செய்கிறது. ஆனால் காலை 11:30 முதல் மாலை 4 மணி வரை இந்த நேரத்திற்கு உட்பட்ட வெயிலில் செல்வதை நாம் தவிர்க்க வேண்டும். வாரத்தில் ஒரு முறையாவது எண்ணெய் தேய்த்து குளித்து குறைவான ஆடை அணிந்து காலை வெயிலில் நிற்பதன் மூலம் சூரிய ஒளியின் முழு பலனை நீங்கள் பெற முடியுங்க. இப்படி எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் தினமும் 20 நிமிடமாவது காலை அல்லது மாலை செந்நிற வெயிலில் நில்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.